viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வெங்காய மீன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கொடுவா மீனை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண மீனை ஒரு 10 நிமிஷம் சால்ட் வாட்டரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கவிச்ச வடையெல்லாம் நல்லா போயிடும். சின்ன வெங்காயம் 300 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ஜாமான் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். சீரகத்தூள் 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3 எடுத்து கீறி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் 1 கப் கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 3 டீஸ்பூன், லேசாக கீறின பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலில் பாதியை சேர்த்துக்கிங்க. பாதி இருக்கட்டும். மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் மீதி இருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லே இருக்கட்டும். நல்லா கொதி வந்து எண்ணெய் தெளிஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க. வெங்காய மீன் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.